ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா மயிலும் நம்ம ராஜராஜனும் வந்து இங்கே பார்ப்பா கார்த்தி, நீ தான் நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்காம ரேவதி கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படின்னதும், இங்கே பாருங்க மாமா, இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு இதுலாம் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. நீங்கள் எல்லாரும் கட்டாயப்படுத்தினீங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் சமாளிச்சிருக்கேன். மற்றபடி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படின்னு போது, என்ன மாப்பிள்ளை நீங்களே இப்படி பேசினா எப்படி அப்படின்னு போது, என்ன மன்னிச்சிடுங்க மாமா, பார்க்கலாம் அப்படின்னுட்டு கார்த்தி வந்து ரூமில் போய் பெட்டில் உட்காடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட பாலை கொடுக்குறாங்க. இந்த ரேவதி, இன்னைக்கு நல்ல நாள், உன் வாழ்க்கையை ஆரம்பி அப்படின்னதும், ஏம்மா இப்போ கூட உன் மனசு எனக்காக இறங்குதில்ல பாத்தியா அப்படின்னு போதும், இங்கே பாரு, நான் அப்போ சொன்னதான் இப்போவும் சொல்லுவேன், என் கடைசி வரைக்கும் இதை தான் சொல்லுவேன் ரேவதி. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு உண்மை புரிய வரும். அப்போது அம்மா அடுத்த முடிவு சரின்னு நீயே உன் வாயால் சொல்லுவ. அது வரைக்கும் என்கிட்ட வேறு எந்த பதிலையும் நீ எதிர்பார்க்க வேணாம் அப்படின்னதோ. அக்கா என்னக்கா புரியாமல் பேசிட்டு இருக்க, அவள் பாவம்க்கா, அவளும் ஒரு பொண்ணு இல்லை, அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கு. நேற்று வரைக்கும் தனக்கு மகேஷ் தான் புருஷனாக வருவான்னு இவ்வளோ கனவெல்லாம் கண்டிருப்பா. இன்னைக்கு இன்னொருத்தன் கூட சாந்தி முகூர்த்தங்கிறப்போ எந்த பொண்ணாலக்கா தாங்கிக்க முடியும்? ரேவதி இடத்துல இருந்தா உன்னால தாங்கிக்க முடியுமா சொல்லுக்கா அப்படின்னு போதும், இங்க பாரு சந்திரா, இது என் பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, இதுல என்ன தவிர வேற யாரோ தலையிட வேணாம். அவளோட லைஃபை அவ பார்த்துப்பா, தேவையில்லாம நீ மூக்க நுழைக்காத. ஆமாக்கா, நேற்று அந்த டிரைவர் வந்ததும் இன்னைக்கு நான் உனக்கு தேவையில்லாதவள் ஆகிட்டல அப்படின்னு போதும், இங்க பாரு சந்திரா, என் பொண்ணு வாழ்க்கைன்னு வரும்போது என்னால் மற்ற விஷயங்களை யோசிக்க முடியாது. நான் இப்போதைக்கு பேச தயாரா இல்லை. இங்க பாருமா ரேவதி, எல்லாம் உனக்கு நல்லதா தான் நடந்துட்டு இருக்கு. இங்க இந்த பால் எடுத்துட்டு உள்ள போ அப்படின்னதும், உடனே ரேவதி செம்மையா முறைச்சு பார்த்துட்டு நேரா பால் எடுத்துட்டு உள்ள வராங்க. ரேவதியை பார்த்து கார்த்தி வந்து எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்படின்னு பார்த்து, எங்க இது எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாதுங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, மேடம் சொல்லித்தான் நானே இப்படி ரெடியானேன் அப்படின்னு போது நிறுத்து, இது எல்லாம் உன்னோட திட்டம் தானே. எப்படியோ என் அம்மா மனசை கலைச்சி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன், கடைசியில் சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ நீ நினைச்சது தானே எல்லாம் நடந்துட்டு வருது, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு போது, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? இங்கே பாரு, எனக்கெல்லாம் உன் மேல ஆசையும் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நோக்கமும் இல்லை. ஓஹோ அப்படியா? இங்கே பாரு, சரி உனக்கு உண்மையிலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விருப்பம் இல்லைன்னா அம்மா எவ்வளோதான் ஃபோர்ஸ் பண்ணி என் கழுத்தில் தாலி கட்ட சொன்னாலும் முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே. ஆனால் நீ அப்படி பண்ணியா? இல்லை எப்படா சொல்லுவாங்க, எப்படா தாலி கட்டுவாங்கன்னு தானே நீ எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு ரேவதி வந்து கார்த்தியை வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ என்ன வேணுனாலும் நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உன் அப்பா கிட்டத்தட்ட என் காலே விழ போயிட்டாரு அப்படின்னும் போதும் ரேவதி அதிர்ச்சியாகிறாங்க. அது மட்டும் கிடையாது, எல்லாருமே என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க, என்னால் எப்படிங்க மறக்க முடியும்? எல்லாரும் சந்தோஷத்துக்காகவும் உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன். மற்றபடி உங்கள் மேலே எந்த ஒரு அபிப்பிராயமும் எனக்கு இல்லை அப்படின்னும் போது, ஓஹோ அப்படியா, சரி, அப்படின்னா உண்மையிலேயே உனக்கு என் மேலே ஆசை, என்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விருப்பம் இல்லைன்னு சொன்னால் என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்னும் போது கார்த்தி அதிர்ச்சியாகிறாங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த கல்யாணத்தால் தான் இப்போ உன் அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இடையிலே நான் உன்னை விட்டுட்டு போனால் பாதிக்கப்பட போகிறது உன் அக்கா தங்கச்சியோட வாழ்க்கை மட்டும் கிடையாது, உன் அம்மாவோட கௌரவம் தான் அப்படின்னது. இங்கே பாரு, எங்கள் குடும்பத்தை பார்த்துக்க எனக்கு தெரியும், உண்மையிலே உனக்கு என் மேலே ஆசை பாசம் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நீ இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போயிடு. அப்போ நம்புகிறேன் உனக்கு என் மேலே ஒரு துளி கூட ஆசை இல்லைன்னு. அது வரைக்கும் நான் உன்னை நம்பவே மாட்டேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஜென்மத்தில் உன்னை நான் என் புருஷனாவே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு போது உடனே கார்த்தி, அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போனால் நம்புவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா தான் கார்த்தி யோசிச்சு பார்ப்பாங்க. ஏற்கனவே நாம் மாமாவை தாத்தா ஊரில் கொண்டு சேர்க்குறதா
சவால் விட்டுருக்கோம். இப்போ எப்படி நாம் வீட்டை விட்டு போனால் 2 குடும்பமும் ஒன்று சேராது அப்படின்னு கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. என்ன யோசிச்சுட்ருக்க முடியாதுல்ல, ஏன்னா உனக்கு அவ்வளோ ஆசை மேலே, இந்த சொத்து மேலே ஆசை. எப்படியாச்சும் கல்யாணம் கட்டினா இவளுக்கு தானே எல்லா சொத்தும், அதெல்லாம் ஆட்டியே போட்டுடலாம் அப்படின்னு தானே இப்படி ஒரு திட்டம் போட்ட. சரி, நீ என்னை விட்டு போகவும் வேணாம், ஆனால் மகேஷுக்கு என்ன பண்ணா அதையாச்சும் சொல்ல அப்படின்னு போதும். இங்கே பாரு ரேவதி, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத. இப்போ நான் வீட்டை விட்டு போனா உனக்கு தான் கெட்ட பேர். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? பரவாயில்ல, எனக்கு கெட்ட பேர் வரட்டும். நீ உண்மையிலேயே என் மேலே ஆசைப்படையில, இந்த சொத்து மேலே உனக்கு ஆசை இல்லைன்னா நீ ஒரு அம்மாவுக்கு நல்ல பையனாக இருந்தேன்னா வெளியில் போ. இல்லையா நீ ஒரு கெட்டவ, உன் அம்மா வளர்ப்பு தப்பு அப்படின்னு ரேவதி வாய்க்கு வந்தபடி பேசினது. இங்கே பாரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. நான் எப்போவுமே பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுவேன். இதுக்கு அப்புறம் நீ எல்லாம் மீறி பேசினேன்னா எனக்கு பேச தெரியும். ஓ பேசுவியா? இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணதும் இல்லாமல் என்ன எடுத்து பேசுகிறல அப்படின்னதும், இப்போ என்ன, நான் வீட்டை விட்டு போகணும் அவ்வளோதானே? சரி, நான் போனால் நம்புவல அப்படின்னதும் ரேவதி அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா கார்த்தி நைட்டோட நைட்டாக யார்கிட்டையுமே சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியில் வந்ததும் எப்படியும் நம்ம இந்த ஊர்லேயே இருக்கணும், ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது மாமாவை நம்ம தாத்தா ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதனால் கொடுத்த பார்க்க காப்பாற்றணும் அப்படின்னு கார்த்தி வந்து அதே ஊரில் வேறு ஒரு வீடு எடுத்து தங்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா வெடிச்சதும் நம்ம ராஜராஜே எங்கால மயில் எல்லாரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாம் நல்லா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு. இந்த பக்கம் சந்திராவும் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப டென்ஷனில் இருந்துட்டு இருப்பாங்க. ஐயோ, இந்த டிரைவர் ரேவதி மனசை கழிச்சு வாழ்ந்துருப்பானோ என்னவோ தெரியலையே அப்படின்னு. அங்கே பார்த்தோன்னா நைட்டு போன மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக வராங்க ரேவதி. இதை பார்த்து சந்திரா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ரேவதி ராஜாங்க அப்படின்னும் போதும் எனக்கு தெரியா அப்படிங்கிறாங்க. என்ன ரேவதி, இங்கே பாரு, 2 பேரும் ஒரே ரூமில் தானே இருந்தீங்க, இப்போ ராஜாவை தெரியாதுன்னு சொல்கிறேன். எங்க ராஜா அப்படின்னும் போது வீடு முழுக்க வந்து மயில் தேடி பார்க்குறாங்க. கார்த்தியை வந்து காணோம். எல்லா இடமும் தேடி பார்த்துட்றாங்க. கார்த்தியை வந்து காணோம். எங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ராஜாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் எடுத்தாலும் ராஜா வந்து தூக்குற மாதிரி இல்லை. எனக்கு இது ராஜாவை காணும் அப்படின்னும் போதும் மயிலும் வந்து ராஜாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அதாவது நம்ம கார்த்திக்கு. உடனே கார்த்தி வந்து நடந்த விஷயத்த சொன்னதும், சரிப்பா நான் விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்கிறேன், நீ கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னுட்டு உடனே நம்ம கார்த்தியோட விஷயத்த வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட ராஜா சொல்கிறாங்க. நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க, அத்தை நைட்டு ரேவதிக்கும் நம்ம ராஜாவுக்கும் பிரச்சனை நடந்திருக்கத்த. ஒரு விஷயம் தெரியுமா, தன் மேலே ஆசை இல்லை, உண்மையிலேயே வந்து இந்த சொத்தும் பத்து மேலாம் ஆசை இல்லைன்னா நீ இந்த வீட்டை விட்டும் என்ன விட்டும் போகணும் அப்படின்னு ரேவதி சொல்லியிருக்கா. அதுக்காக தான் ராஜா அதை நிரூபிக்கிறதுக்காக நைட்டோடையே வீட்டை விட்டு போயிட்டாருதா அப்படின்னும் போது சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி ரேவதி கன்னத்திலே அடிக்கிறாங்க. இவ்வளோ தைரியம் இருந்தா நீ ராஜாவை வீட்டை விட்டு விரட்டுவேன், ஏண்டி உனக்கு அறிவு இருக்காடி அப்படின்னு போது, ஏமா நேற்று வந்தவமா அவனுக்காக என்னையா அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டுல, அப்படி எந்த மகா என்னம்மா பண்ணிட்டான் அப்படின்னு போது நிறுத்தடி, நீ ஒரு அசிங்க பிடிச்சவனை தான் கல்யாணமே பண்ண பார்த்த, அது உனக்கு தெரியுமா? என்னம்மா அந்த மகேஷுக்கும் அவங்க அன்னிக்கும் இடையில கள்ள தொடர்பு இருக்குது, அதனால என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அதைத்தானே சொல்ல போகிறீங்க, சொல்லுங்க அப்படின்னு போது, ஓஹோ அப்படின்னா முன்கூட்டியே உனக்கு தெரிஞ்சுதான் அந்த பொறுக்கியை கல்யாணம் பண்ண சம்மதிச்சியா அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்டதும், போதுமா இது எல்லாம் அந்த ராஜா கட்டுன கதை, அவனை வேணும்னா நீங்கள் நம்புங்க, என்னால் நம்ப முடியாது அப்படின்னது. சரி ஓ அம்மா நான் சொன்னால் நம்ப மாட்டேல, டாக்டர் வந்து ஆதாரபூர்வமாக சொன்னால் நம்பவில்லை அப்படின்னு போது எனக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. உடனே மல்லிகாவுக்கு ஃபோன் போட்டு அந்த மாயா வந்து அவள் குழந்தையே இல்லாமல் பண்ண வந்தால அந்த ரிப்போர்ட்லாம் எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி சென்ட் பண்ணு அப்படின்னு எல்லா டாக்குமெண்ட்டையுமே வந்து ரேவதி கிட்ட காமிப்பாங்க. இதை பார்த்து ரேவதி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னம்மா இது, ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ராஜா சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த மகேஷுக்கும் அவங்க அன்னிக்கும் இடையில் வேற ஒரு தொடர்பு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த கல்யாணம் மேடை வரைக்கும் வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் ராஜா கிட்ட கெஞ்சி உன்னை கல்யாணம் பண்ண வச்சேன். அவரை போய் வெளியில் அனுப்பிட்டே ரேவதி, அவர் மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளை உனக்கு கிடைக்க மாட்டே சொல்லு, அவன் தான் ஓமையெல்லாம் ஆசைப்பட்டானா, அது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே ராஜா காலில் விழாத குறையாக கெஞ்சினாங்க.
அந்த ஒரு காரணத்துக்காக தான் ராஜா உன் வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு உன் காலத்தில் தாலி கட்டினாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை இப்படி துரத்துட்டியே ரேவதி, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையே அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வெளுத்தெடுத்துட்டு இருக்காங்க நம்ம ரேவதியை. ஆமாம், என்னால் நம்பவே முடியலம்மா, அவ்வளோ கேவலமானவனா அந்த மகேஷ். இப்போ கூட என்னால் நம்ப முடியாமல் இருக்கு. நம்பித்தான் ஆகணும் ரேவதி, உன்ன மாதிரி தான் நானும், என்னாலையும் நம்ப முடியல. ஆனால் எல்லாம் போக போகத்தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கு. அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னும் போது, ஆமாம்மா ரேவதி, ஆரம்பத்திலேயே ராஜா எனக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் ஒரு டைம் குடிச்சிட்டு என்கிட்ட உளர்னா, அதை நான் வீடியோ எடுத்து உங்ககிட்ட காமிக்கலான்னு வந்தப்போதான் அந்த வீடியோவே ஸ்டாப் ஆகிட்டுமா, இல்லைன்னா அன்னைக்கே அந்த பொறுக்கியை நாம விரட்டி அடிச்சுக்கலாம் அப்படின்னு போது, ஐயோ எல்லாரும் சொல்லும் போது என்னால் நம்பாமலே இருக்க முடியல. இன்னுமா அந்த மகேஷ் இப்படி துரோகம் பண்ணிட்டானே, அப்படின்னா அந்த மகேஷ் எங்கம்மா கல்யாணத்துக்கு ஏன் வரல அப்படின்னு போதும் அவனை கடத்தி வச்சுக்கிறதே நான் தாம்மா அப்படிங்கிறாங்க. இது கிட்ட சந்திரா ஒட்டுமொத்த பேருக்கும் செம்மையாக அதிர்ச்சி ஆகுது. அம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். நீ இப்போவும் நம்பலண்டா, அவன் வாயாலே நான் உண்மையை வர வைக்கிறேன், நீ வந்து பாரு அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி ரேவதியை மகேஷ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ரேவதியை மறைஞ்சு நின்று கேட்க சொல்லுவாங்க. அப்போது ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரி மகேஷை போட்டு அடிப்பாங்க. பொறுக்கி, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை இங்கேனா இல்லாமல் பண்ணணுண்டா அப்படின்னதும், இங்கே பாருங்க மேடம், நான் பண்ணது தப்பு தான், ஆனால் எனக்கு மாயானா ரொம்ப பிடிக்கும், அவள் கூடவே என் வாழ்க்கையை நடத்திட்டு போகிறேன், உங்கள் பொண்ணு வாழ்க்கையிலேயே நான் குறுக்கிட மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுவாங்க. இதை கேட்டு ரேவதி அப்போ தான் முழுசாக நம்பி உள்ளே வந்து மகேஷ் கண்ணத்துலேயே அடின்னு அடிப்பாங்க. பொறுக்கி, இப்படி என்ன ஏமாத்திட்டேடா, உன்னால் அவசரப்பட்ட பாவம் எங்கள் வீட்டுக்கு விசுவாசமாக இருந்த ராஜாவை நான் துரத்திட்டேனே, ஐயோ கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரேவதி குற்ற உணர்ச்சியில் தவிப்பாங்க. ஸோ ரேவதியை போய் கார்த்தியை நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் கண்டிப்பாக ராஜா மேலே வந்து, அதாவது நம்ம கார்த்திக் மேலே வந்து ரேவதிக்கு இப்போதைக்கு காதல் வராது, ஒரு மனிதாபிமானம் இருக்கும். ஸோ